27 மாவீரர் நாள். தமிழீழ விடுதலை மண்ணில் தமிழீழ மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் சிங்கள பேரினவாத அரசிடம் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய தமிழினத்தை மீட்பதற்காக மாவீரன் பிரபாகரன் அவர்கள் விடுதலை புலிகள் என்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கி பல்வேறு அர்ப்பணிப்புகளை தியாகங்களை செய்து தமிழ் இனத்தை காக்கின்ற பணியில மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பது நாம் அனைவரும் அறிந்த செய்திதான். சிங்கள பேரினவாதத்தை எதிர்ப்பதற்காக அங்கே அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய தமிழர்களை தமிழ் இனத்தினுடைய உரிமைகளை மீட்பதற்காக விடுதலை புலிகள் என்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கினார்கள். அந்த விடுதலை புலிகள் என்கிற ஒரு இயக்கத்தில் தொண்டாற்றிக் கொண்டிருக்கிற போது, தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்காக பணி செய்து கொண்டிருக்கிற போது, சிங்கள பேரினவாதத்தால் விடுதலை புலிகள் கொல்லப்பட்டார்கள். அந்த கொல்லப்பட்ட விடுதலை புலிகளை நினைவு கூற வேண்டும் என்று விடுதலை புலிகள் என்கிறார்கள். அப்படி எண்ணுகிற போது சிங்கள ராணுவத்திற்கு எதிராக விடுதலை புலிகளாக களம் காணுகிற போது செத்து மடிந்தவர்கள் ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 1000 அல்ல, 2000 அல்ல. தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்காக விடுதலை புலிகள் என்கிற ஒரு பேர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் சிங்கள அரசினுடைய பழிவாங்கலிலே மடிந்திருக்கிறார்கள். அப்ப சிங்கள அரசுக்கு எதிராக ஒரு படையெழுப்புகிற போது செத்து வருகிற எல்லோரையும் ஒரே நாளில் நினைவு கூற வேண்டும் என்று அண்ணன் பிரபாகரன் அவர்கள் கருதுகிறார்கள். அப்படி கருதுகிற போதுதான் சங்கர் என்கின்ற ஒரு கரும்புலி, அது சங்கர் என்கின்ற ஒரு விடுதலை புலி முதலாக சிங்கள அரசிடம் சிக்குண்டு மதுரை மண்ணிலே மாண்டு போய்விடுகிறார். விடுதலை புலிகளாக சிங்களர்களுக்கு எதிராக சிங்கள அரசுக்கு எதிராக போராடுகிற போது சங்கர் என்கிற ஒரு விடுதலை புலி மதுரை மண்ணிலே உயிர் பிரிகிறது. அந்த நாள் என்பது நவம்பர் 27. அதற்கு பிறகு அடிக்கடிக்காக விடுதலை புலிகள் செத்துக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே எல்லோரையும் ஒரே நாளில் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக முதலில் இறந்த சங்கர் என்கின்ற விடுதலை புலி இறந்த நாளாக இருக்கிற நவம்பர் 27ஆம் நாளை விடுதலை புலிகள் ஒரு சேர தமிழ் ஈழத்தினுடைய மண்ணிற்காக மடிந்தவர்களை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக இந்த நாளை அவர்கள் தேர்வு செய்து ஆண்டுதோறும் அவர்கள் மடிந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவது உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 27ஆம் தேதி மாவீரன் பிரபாகரன் அவர்கள் தமிழ் ஈழ மக்கள் மத்தியிலே, உலகெங்கு வாழக்கூடிய தமிழர்கள் மத்தியிலே வரலாற்று உரை நிகழ்த்துவது வழக்கம். கடைசியாக 2008ஆம் ஆண்டு மாவீரன் பிரபாகரன் அவர்கள் நவம்பர் 27 மாவீரர் நாள் அன்று உரை நிகழ்த்தினார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக தலைவருடைய உரை இல்லை. அவருடைய உரைதான்
எனவேதான் நாங்கள் ஆண்டுதோறும் எந்த நோக்கத்திற்காக விடுதலை புலிகள் உருவானார்களோ, எந்த நோக்கத்திற்காக அவர்கள் மாண்டு மடிந்தார்களோ, அவருடைய நினைவேந்தல் நிகழ்வை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் அனுசரிப்பார்கள், வீர வணக்கம் செலுத்துவார்கள். இந்த வீர வணக்கம் எதுக்கு செலுத்துறோம்? ஒரு விடுதலை போராட்டத்தில் மரணம் அடைந்திருக்கிறாங்க விடுதலை புலிகள். எனவே அவர்களுக்கு நம்ம வீர வணக்கம் செலுத்துறோம். இப்போ தமிழ் புலிகளின் என்ற ஒரு இயக்கம் விடுதலை புலிகளாக செலுத்திட்டாங்க, அவங்க வீர வணக்கம் செலுத்தலாம். உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் அங்கே வீர வணக்கம் செலுத்தலாம். எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் அத்தனை பேருமே, அது ஐயா கனகுருந்தி அவர்களாக இருந்தாலும் சரி, ஐயா பொன்னையன் அவர்களாக இருந்தாலும் சரி, இளமாறன் அவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தை அரசன் அவர்களாக இருந்தாலும் சரி, திருமுருகன் காந்தி அவர்களாக இருந்தாலும் சரி, தம்பி கார்மேகம் அவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணிற்கேற்ற அரசியலை நமக்கு புரிகிற வரையிலே அவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் இந்த மேடையில் விடுதலை புலிகளை பற்றி பேசல, மாவீரர் நாள் உரையை கூட அவங்க நிகழ்த்தல. இந்த மக்களுக்கு எந்த அரசியல் இன்றைக்கு நடைமுறையிலே சாத்தியமோ அந்த அரசியலை பேசிட்டு போயிருக்கிறாங்க, அமர்ந்திருக்கிறாங்க. நாம ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களை அரசியலாக்குகிற போது விடுதலை புலிகளுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? ஏன் நாம் விடுதலை புலிகளுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த அரசியல் தெளிவுதான் தமிழ் புலிகளிடத்திலே பிற கட்சிகளில் இருந்து நீங்கள் மாறுபட்டு பார்க்கக்கூடிய ஒரு கோணமாக இருக்கும் என நான் நம்புகிறேன். ஏன் சொன்னா, உலகத்திலே எத்தனையோ நாடுகளில், எல்லா நாடுகளிலும், உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளிலும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் தமிழர்களுக்கு என்று ஒரு நாடு இல்லை என்கின்ற ஏக்கம் உலகத்திலே வாழக்கூடிய எல்லா தமிழர்களுடைய மத்தியிலே நெருப்புகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்திலே வாழ்கிற இடத்திலெல்லாம் தமிழர்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்கிவிட முடியாது. பூலோக அடிப்படையிலே இரண்டு தேசிய இனத்தில் அல்லது இரண்டு நிலப்பரப்பிலே விடுதலைக்கு சாத்தியம் என்கின்ற ஒரு அளவுகோல் இருக்கிறது. ஒன்று, ஈழத் தமிழர்கள் வாழக்கூடிய, தமிழீழத் தமிழர்கள் வாழக்கூடிய தமிழ் ஈழம் என்கின்ற ஒரு தேசத்தை அமைக்க முடியும் என்கின்ற ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. இன்னொன்று, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தாய் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டிலும் அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான பூலோக அமைப்பு. தமிழ்நாட்டில் விடுதலையை தொடங்கிவிட்டார்களா, விடுதலைக்கான தேவை இருக்கிறதா என்பது இரண்டாம் பட்சம். அதற்கான அரசியல் நம்ம பேசுறோமா இல்லையா இரண்டாவது பட்சம். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நாம் இன்றைக்கும் திறந்தவெளி சிறைச்சாலையிலே அடிமைகளாக இருக்கிற தமிழ் தேசிய இனம்தான் தமிழ்நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாடு 1947ஆம் ஆண்டு இந்தியா விடுதலை அடைந்ததாக நாம் சொல்கிறோம். வெள்ளைக்காரனிடத்திலே இருக்கக்கூடிய விடுதலை இந்தியாவுக்கு கிடைத்தது. ஆனால் இந்தியாவை யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், எனக்கு முன்னால் பேசக்கூடிய தலைவர்கள் சொன்னார்களே, பார்ப்பனிய பணியாற்றுபவர்கள் தான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய சுதந்திரம் என்பதை பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனிய பணியாற்றுபவர்களுக்கும் தானே ஒழிய இந்தியாவிலே வாழக்கூடிய தேசிய இனங்களுக்கு விடுதலை என்பது, அந்த சுவாசம் என்பது இன்றைக்கும் வரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழ்நாடு இன்னும் இந்திய ஏகாதிபத்திய அரசியல் அடிமையாகத்தான் கிடக்கிறது. தமிழர்கள் இன்னும் இந்திய ஏகாதிபத்தியவாதிகளிடம், பார்ப்பனிய பணியாற்றுபவர்களிடம் அடிமையாகத்தான் இருக்கிறார்கள். எங்கே தமிழருக்கு சுதந்திரம் இருக்கிறது? சுதந்திர வேட்கை தமிழ்நாட்டிலே வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நீதி கட்சியில் இருந்து திராவிட அரசியல் பேசுபவர்கள் தனியாக திராவிட நாடு என்றார்கள். திராவிட நாடு என்கிற கோரிக்கை கைவிட்டவர்கள் தந்தை பெரியார் கேட்டார், தமிழ்நாட்டிற்கு தனித்தமிழ் நாடுதான் தீர்வு என்கிற முழக்கத்தை இந்த மண்ணில் விதைத்த ஒரே தலைவன், ஒப்பற்ற தலைவன் தந்தை பெரியாரை போன்ற ஒரு தலைவன் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் உண்டா? ஆக தமிழ்நாட்டிற்கு தனிநாடு வேண்டும் என்கின்ற கோரிக்கை, திராவிட நாடு என்கின்ற கோரிக்கை என்கின்ற வகையிலே கைவிடப்பட்ட போது பேரர் அறிஞர் அண்ணா சொன்னார், திராவிட நாடு கோரிக்கையை தான் நாங்கள் விட்டிருக்கிறோம் தவிர
பிறகு இந்திய ஏகாதிபத்திய அரசியலிலிருந்து விடுதலை என்கின்ற அந்த முழக்கத்தை தமிழகத்திலே எடுத்துச் செல்ல முடியும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்திய கட்டமைப்புக்குள்ளாகவே எங்களுக்கான சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் உட்பட அனைவரும் இங்கே உலகி கொண்டிருக்கிறோம். எனவே தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய நிலப்பரப்பை பெற்றிருக்கக்கூடிய இரண்டு தேசமாக தமிழீழ தேசமும் நம்முடைய தமிழ் தேசமும் இருக்கிறது. தமிழ் தேசத்தில் சுயநிர்ணய உரிமையோடு இந்தியாவோடு வாழ்வதற்கான அரசியலை தான் நாம் இங்கே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதே போன்ற அரசியலை தான் ஈழத்தில் பிரபாகரனுக்கு முன்பாக தந்தை செல்வா அவர்களோ, அதற்கு பிறகு வந்த பல தலைவர்களோ, இலங்கை என்கின்ற நாட்டிற்குள்ளே தமிழீழம் இருக்கிறது, இலங்கையிலே சிங்களவர்கள் என்கின்ற ஒரு தேசியத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், தமிழ் தேசியம் என்கின்ற தமிழீழ மக்கள் இங்கே இருக்கிறார்கள். எனவே இலங்கையிலே இரண்டு தேசிய இனங்கள் உண்டு. அந்த இரண்டு தேசிய இனத்திலே சிங்கள அரசு அல்லது சிங்கள இனம் என்பது அங்கே இருக்கக்கூடிய தமிழீழ மக்களுக்கு சுதந்திரத்தை தரவிருக்கிறது, சுய நிர்ணய உரிமையை தரவிருக்கிறது. கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, அரசியலிலே ஈழத்தில் தமிழர்களை புறக்கணிக்கிறார்கள். எனவே சிங்களத்திலே அங்கே இலங்கையிலே தமிழர்களுடைய உரிமை எங்கே முதன்முதலாக பறிபோனது? தமிழன் படித்தால் கல்வியிலே இடஒதுக்கீடு கிடையாது. தமிழன் படித்து ரேங்க் என்று சொல்வார்கள் மார்க். தமிழன் படிச்சு மார்க் எடுத்தா, சிங்களம் படிச்சு மார்க் எடுக்கிறாங்க, அவனை போல 3 மடங்கு அதிகமான மார்க் எடுத்தா தான் தமிழனுக்கு வேலை வாய்ப்பு சாத்தியம். அப்போ இலங்கையில தமிழன் படிக்க முடியாது, படிச்சா வேலை கிடையாது, அரசியலில் இடஒதுக்கீடு கிடையாது, அரசியலில் இடம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு படிக்கு மேல போய் சிங்களம் பௌத்தர்களுடைய நாடாக மாற்றினார்கள். சிங்களம் ஒற்றை ஆட்சி இங்கே கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு ஈழத்திலே வாழக்கூடிய மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வுகளும் ஒட்டுமொத்த உரிமைகளும் பறிபோனது. அப்படி பறிபோய் நின்று கொண்டிருக்கிற போது தந்தை செல்வா தலைமையில போராட்டம் நடந்துச்சு. அறவழியில போராடினாங்க, அமைதியா போராடினாங்க, உண்ணாவிரதம் இருந்தாங்க. உண்ணாவிரதத்துல குண்டு போட்டான், உண்ணாவிரதம் இருந்தவர்களை கைவிளக்க போட்டான், உண்ணாவிரதம் இருந்தவர்கள் மீது தடியடி நிறுத்தினார்கள், கண்ணீர் புகை கொண்டு வீசினார்கள். இத்தனை கொடுமைகளும் அங்கே தமிழகத்தில் சிங்களர்களால் ஏவப்பட்டது. இதை 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் அறவழி போராட்டத்திலே செல்வாவுடைய தலைமைக்கு பிறகு 30 ஆண்டு காலம் அறவழியிலே போராடிய போராட்டத்திற்கு பிறகுதான் விடுதலை புலிகள் என்கின்ற இயக்கத்தை உருவாக்கினாரே தலைவர் பிரபாகரன் அவர்கள். கிட்டத்தட்ட 16 வயசு 17 வயசு பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கிற நேரம், பள்ளிக்கூடத்துக்கு போகிற போது பார்க்கிறாரு தமிழனுடைய கொலைகளும் தமிழர்களுடைய கற்பழிப்புகளும் பெருகி ஓடுது. இன்னும் தெரியுமா, தமிழர்களுடைய கறி விற்கப்படும் என்று சொல்லி சிங்களர்களுடைய கடைகளிலே எழுதி போடுகிற அளவிற்கு தமிழர்களுக்கு அடிமைப்படுத்தப்பட்டார். பார்க்கிறாங்க 16 வயசு 17 வயசு இளைஞர்கள். பிரபாகரன் பார்க்கிறார், ஐயோ நம் இனம் பாருங்கள் கற்பழிக்கப்படுகிறது, நம் இனம் பாருங்கள் கொலை செய்யப்படுகிறது, நம் இனம் பாருங்கள் கேட்பார் என்று கிடைக்கிறது. தமிழன் என்கிற ஒரு இனத்திலே பிறந்ததற்காக இவ்வளவு பெரிய அடிமைத்தனமா என்று 16 வயதிலே 17 வயதிலே ஆத்திரம் கொள்ளக்கூடிய ஒரு இளைஞனாக உருவெடுத்தவன் தான் இன்றைக்கு உலகத்தை எச்சரித்துக் கொண்டிருக்கிற நலத்தாளத்தையும் பிரபாகரன் என்பதை இந்த இடத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன். 16 வயதிலே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? 17 வயதிலே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கைபேசியிலே பெண் பிள்ளைகளுடைய படங்களை ஆபாச
எந்த நாளிலே போய் நான் கேட்பேன்? 17 வயசுல விடுதலை புலிகள் இயக்கத்தை உருவாக்கியிருக்காங்க. 17 வயசுல இயக்கத்தை உருவாக்குறது மட்டுமல்ல, ஆயுதம் தயாரிக்கக்கூடிய பயிற்சி, அவங்களே துப்பாக்கி ரெடி பண்றாங்க. ஆக தன் கண் முன்னால் நம்ம இனம் சீரழிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் விடுதலை புலிகள் இயக்கம். விடுதலை புலிகள் இயக்கத்தை உருவாக்கி வழிநடத்துகிறார்கள், தொடர்கிறார்கள், போராட்டத்தை நடத்துகிறார்கள். அப்பொழுது அந்த இயக்கத்தை பார்த்து உலக நாடுகள் எல்லாம் சொன்னது. ஏன் நம்ம இந்தியாவில் இருக்கிற ராஜீவ்காந்தியே சொன்னார், ஆஃப்டர் 2000 பாய்ஸ் என்ன பெருசா விடுதலை வாங்கிட முடியும், என்ன பெருசா போராட்டத்தை நடத்த முடியும்னு கேள்வி பேசினாங்க. பிரபாகரன் 14 வயசுல இயக்கத்தை தொடங்குகிற போதே 14 பேர் 13 பேர் தான் இயக்கத்தை தொடங்கி இருக்கிறாங்க. ஆஃப்டர் 2000 பாய்ஸ் என்ன செய்ய முடியும் என்று கேட்ட உலக நாடுகளுக்கு தான் இன்றைக்கும் பிரபாகரன் பெயரை சொன்னால் கனடாக நிற்கிறது. ஏன் சொல்ல முடியுமா? என்னை பார்த்து ஆஃப்டர் என்று சொன்னவனா நீ? என்னை பார்த்து பிரபாகரன் நீ எல்லாம் பொடியன் என்று சொன்னவனா நீ? ஆம், நான் ஆஃப்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கீழானவன் தான். சிங்களனோடு ஒப்பிடுகிற போது ஆஃப்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறுவன் தான். உன்னிடம் ஆயுதம் வந்திருக்கிறது, அதோடு ஒப்பிடுகிற போது நான் சிறுவன் தான். ஆனால் என் இனத்தின் விடுதலைக்காக நான் கிளர்ந்தெழுகிற போது ஆலமரத்தை சாய்க்கக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய மகத்தான போராளியாக உருவெடுக்கிறேன் என்று விலகி வந்தாரே மகத்தான பிரபாகரன். அந்த வரலாறை உனக்கு சொல்லாமல் எந்த வரலாறை சொல்கிறார்? அந்த ஈழ வரலாறை நீ தெரிந்து கொள்ளாமல் எந்த வரலாறை தெரிந்து கொள்ளப் போகிறாய்? எனவேதான் ஈழ வரலாற்றிற்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிற்கும் தொடர்பு இருக்கு. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிரபாகரனுக்கும் நமக்குமே தொடர்பு இருக்கு. பிரபாகரனுக்கும் நமக்குமே தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு? ரொம்ப சாதாரணம். ஈழத்துல பிரபாகரன் ஏன் ஆயுதம் எடுத்தார்? அதுவும் சாதாரண விஷயம். தன் கண் முன்னால் தன் இனம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை, அமைதியாக போராடுகிறார்கள், கேட்க மறுக்கிறார்கள், எனவே ஆயுதம் எடுக்கிறார். இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை ஆண்டு காலம் இந்திய மண்ணில் தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட சாதியில் பட்டியல் சாதியில் பிறந்த ஒரே காலத்திற்காக நீ எத்தனை ஆண்டு காலம் அடிமையாக இருக்கிறார்? சொன்னார்களே, நேற்றைய முன்தினம் கூட ஐயா பொன்னையவர்கள் பேசுகிற போது சொன்னார்களே, சக்கையில் ஒருவன் எப்படி குளத்துக்குள்ளே ஏகலாம் என்று சொல்லி கட்டி வைத்து அடித்திருக்கிறார்கள். நடந்தது 4 நாட்களுக்கு முன்பாக. சக்கையில் பொதுக்குளத்திலே குளிக்க கூடாதா? இங்க இருக்கிற எல்லா சாதிக்காரர்களுக்கும் இருப்பதை போலதானே சக்கையிலுக்கு 2 கைகள் இருக்கிறது, 2 கால்கள் இருக்கிறது. உன்னை போலதானே நானும் சேலைகிறேன், உன்னை போலதானே நானும் வேட்டையிடுகிறேன். உனக்கு இருக்கிற மான மரியாதை எனக்கு இருக்காதா? உனக்கு இருக்கிற உரிமை எனக்கு இருக்காதா என்று கேள்வி கேட்கக்கூடிய தமிழ் புலியாக நீ மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீ விடுதலை புலிகளுடைய அரசியல் வரலாற்றை படித்த இளைஞராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீர வணக்க நிகழ்ச்சி. நம்மனால 2 மணி நேரம் உட்கார முடியும், நம்மனால கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க முடியல. ஆனா இன்னைக்கு மாவீரர்களுடைய நினைவு நாளை அனுசரிக்கிறோம். மாவீரர்கள் யார் தெரியுமா? மாவீரர்களுடைய நாளில் உரையாற்றுற போது பிரபாகரன் சொல்லுவார், இந்த விடுதலை புலிகள் என்கிற இயக்கத்தை உருவாக்கி உலக நாடுகளுக்கெல்லாம் நாம் சிம்ம சொப்பனமாக திகழ்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை என்பதே நான் உருவாக்கி வைத்திருக்கிற கரும்புலி இயக்கம் தான். கரும்புலி இயக்கம் என்ன? விடுதலை புலிகள் பல பிரிவு இருக்கு, அதுல கரும்புலின்னு ஒரு பிரிவு இருக்கு. கரும்புலி பிரிவு என்ன? அந்த கரும்புலி பிரிவை பற்றி பிரபாகரன் சொல்லுகிற போது சொன்னார், இந்த படையை பற்றி பிரபாகரன் சொல்லுகிற போது சொல்கிறார், எதுவுமே இல்லாத மக்களை
காப்பாற்றுவதற்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த கருமொழிகள் தான் சொல்றேன். எதுவுமே கேட்பதற்கு நிராயுதமாக ஏதும் மக்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஆயுதம் கருமொழி என்று சொன்னால் ஏன் சொன்னாங்க தெரியுமா? ஏன் சொன்னாங்க? கருமொழினா என்ன? சிங்களா ஒரு நாடு, அதுக்கு ஒரு மிலிட்டரி இருக்கு. சிங்களத்தை எதிர்க்கணும்னா மிலிட்டரியை எதிர்க்கணும். அதுக்கு விடுதலை புலிகள் ஒரு மிலிட்டரி அமைக்கிறாங்க. அந்த மிலிட்டரியில சிங்கள சண்டை போட்டா மிலிட்டரி விடுதலை புலிகளுடைய மிலிட்டரி சண்டை போடும். அவன் அடிச்சாங்க அடிப்பான், அவன் அடிச்சாங்க அடிப்பான். இது ராணுவங்களுக்கு மத்தியில சண்டை நடக்கிறது. ஆனா சிங்கள அரசுக்கு உலகத்துல எல்லா நாடுகளும் ஆதரவு அளிக்கிறான். சீனாக்காரன் நிற்கிறான், ஜப்பான்காரன் நிற்கிறான், இந்தியாக்காரன் நிற்கிறான். விடுதலை புலிகளை அழைச்சுதான் சொல்றானே. விடுதலை புலிகளை நான் இப்பொழுதும் சொல்கிறேன், தனி ஒரு சிங்கள தேசம் மட்டுமாக இருந்திருந்தால் விடுதலை புலிகளுடைய விரலில் நுனியை கூட நீ நெருங்கி இருக்க முடியாது. அதனால் விடுதலை புலிகளை எதிர்க்க எத்தனை நாட்கள் கூட்டு சேர்ந்து செஞ்சது எனக்கு தெரியும். இந்தியா எவ்வளவு உதவி செய்தது என்பதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படி படை அமைத்துக் கொண்டிருக்கிற போது சிங்களர்களுக்கு பின்னால் இத்தனை நாடுகள் இருக்கிறது, இவ்வளவு ஆயுதங்கள் இருக்கிறது. எனவே இவர்களை நாம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கென்ற கருமொழி படை ஒன்று வேண்டும். அதுதான் நமக்கு அவருக்கு நெருக்கம். நான் என்ன சொல்றேன்னா, கருமொழி புயல் படைனா சிங்களர்களுடைய ஆயுத கிடங்குகள் இருக்கும். சிங்களர்களுடைய மிலிட்டரி முகாம், ராணுவ முகாம்கள் எல்லாம் இருக்கும். அங்கே 50 பேர் 100 பேர் மிலிட்டரிக்கார அனுப்பான். பல ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் குவிஞ்சு கிடக்கும். இவ்வளவு ஆயுதங்களை எதிர்த்து, இவ்வளவு சிங்கள படைகளை எதிர்த்து விடுதலை புலிகள் வெல்லணும்னு நினைச்சா ஒரே ஒரு புலி பணப்போம், ஒரே புலி கருமொழி என்ன செய்வாங்க? உடம்பில் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு சிங்கள ராணுவ கிடங்குகள் இருக்கிறதல்லவா, சிங்கள ராணுவ கிடங்குகளிடம் மனித வெடிகுண்டுகளாக மாறி அங்கே வெடித்து சிதற செய்து சிங்கள படையை தோற்கடிக்க செய்யக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவு தான் கருமொழி படைப்பிரிவு, விடுதலை புலிகளுடைய படைப்பிரிவு. யோசிச்சு பாருங்க. இப்ப இந்தியாவில் கூட மிலிட்டரிக்காரர் இருக்கிறான், சிங்களத்தில் மிலிட்டரி இருக்கு, எல்லா நாட்டிலையும் மிலிட்டரி இருக்கு. எல்லா குடும்பமும் கண்டு சொன்னார் பாருங்க, எல்லா நாட்டிலையும் மிலிட்டரி இருக்கு. ஒரு மாசம் சம்பளம் கொடுத்தீங்கன்னா அந்த மிலிட்டரிக்காரன் அடுத்த மாசம் வேலை செய்ய மாட்டான். இதுதான் நிதர்சனம். இப்படி சம்பளத்தை பெற்றுக்கொண்டு இந்த நாட்டிற்கு பணி செய்வதையே அவர்கள் சேவை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விடுதலை புலிகள் சம்பளத்திற்காக அவர்களை தன்னுடைய தாயகத்தை நேசித்த ஒரே காரணத்திற்காக மிலிட்டரி படையில் சேரவல்ல, தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காகவே விடுதலை புலிகளிடம் தன்னுடைய உயிரை ஒப்படைத்த தலைவர்கள் அங்கே ஈழத்தில் எண்ணற்ற தலைவர்கள். அப்பதான் பிரபாகரன் மேல ஒரு விமர்சனம் வந்துச்சு. இவர் பாருங்க, மனித வெடிகுண்டுகளாக மாற்றி இருக்கிறார்கள் கொள்றார்கள். மனித வெடிகுண்டுகளாக மாறுவதற்கு கூட பிரபாகரன் ஒரு பயிற்சி வைப்பாரு. ஏங்க நானும் ஈழத்துக்காக சாக போக வேண்டும்னாலும் அப்படி ஏற்க மாட்டாரு. உனக்கு லட்சிய வெளி இருக்கிறதா, ஈழத்தை பற்றிய சிந்தனை இருக்கிறதா என்றெல்லாம் பரிசோதனை செய்து ஒரு மாத காலம் அவர்களை சோதனை செய்த பிறகுதான் கருமொழிக்கு ஆரம்பிப்பாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, அப்படி கரும்புலிகளாக போனவர்கள், விடுதலை புலிகளாக தாயகத்திலே போராடியவர்கள் சிங்களர்களால் கொல்லப்படுகிற போதுதான் அவர்களுக்கான நிறைவேற்ற நிகழ்ச்சி. ஒரு நாட்டுடைய விடுதலைக்காக வழிந்தவர்களை நாம் நினைவு கூற வேண்டாமா? இன்னும் சொல்லணும்னா, தமிழ் புலிகளின் ஒரு இயக்கம் நேற்று நவம்பர் 26 பிரபாகரனுடைய பிறந்த நாள், இன்னைக்கு 27 மாவீரர் நாள். நான் தமிழ் புலிகளின் ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் 2008 தொடங்கணும். 2008 தான் யுத்தம் தொடங்குற நேரம். யுத்தம் தொடங்குற 2009 ஒரு முடிவுக்கு முன்னதாக சொல்லப்பட்டாலும் கூட 2008 இறுதிகளிலேயே யுத்தம் தொடங்கி பல போர்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் விடுதலை புலிகள் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும். ஏன்னா 2008 எல்லாம் சாதி பிரச்சனை அவ்வளவு மோசமா இருக்கு. இருக்கிற பழைய சக்தியை போறவை காட்டினாங்க, அந்த சாதி இந்த சாதி எவனெல்லாம் இரு சாதி சொன்னாலும் எல்லா சாதிகள் மீதும் சாதி ஆதிக்கும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற நேரம், இந்த சாதி ஆட்டத்தை தடுப்பதற்காக நாம் இங்கு இருக்கக்கூடிய இயக்கங்களில் இணைந்து பணி செய்து கொண்டிருக்கிற நேரம், அங்கே ஈழத்திற்காக ஒரு போராடி கொண்டிருக்கிறார்.
என்று யோசிக்கிறோம். அப்பொழுது எண்ணற்ற தலைவர்களிடம் ஆலோசனை கேட்டபோது சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் விளிம்புநிலை சாதிகளை பிறந்தவர்கள், அந்த மக்களை அமைப்பாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சாதியின் பெயராலேயே நீங்கள் இயக்கத்தை கட்டுங்கள். நீங்கள் எந்த சாதியோ அந்த சாதியை சொல்லி அமைப்பாக்குங்கள், எளிமையாக நீங்கள் கட்சி நடத்தி விடலாம், எளிமையாக நீங்கள் இயக்கத்தை வளர்த்தெடுக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்னும் சிலர் சொன்னார்கள், இந்த மக்கள் மத்தியிலே தான் நீங்கள் பணி செய்ய போகிறீர்கள். எனவே அம்பேத்கருடைய பிறந்த நாளிலோ இறந்த நாளிலோ தந்தை பெரியாருடைய பிறந்த நாளிலோ நினைவு நாளிலே கூட நீங்கள் இயக்கத்தை தொடரலாம் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் கார்ல் மார்க்ஸ் அவர்களையும் ஆழ படித்து நாங்கள் கருத்தியல் சிந்தனையோடு தான் களத்தில் இருக்கிறோம். எங்களை வழிநடத்திக் கொண்டிருப்பது அம்பேத்கரையும் பெரியாரையும் கார்ல் மார்க்ஸையும் தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகாலமாக அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய என்னுடைய இளைஞனுடைய நாடு நரம்புகளிலே ஓடுகிற ரத்தத்தை நான் மாற்ற வேண்டும். என்னுடைய அப்பன் உடம்பிலே ஓடுகிற அந்த சாக்கடை ரத்தத்தை நான் மாற்றியாக வேண்டும். என்னுடைய பாட்டன் கூட்டம் என்று சொல்கிறார்களே, 2000 ஆண்டுகளாக அடிமையாக கிடந்து கிடந்து கேள்வி கேட்க கேட்பார்கள் கிடைக்கிற சாதியால் குறுகி கிடக்கிறானே, இவன் ஓடுகிற உடம்பிலே இருக்கக்கூடிய ரத்தத்தை சாக்கடை மாற்றி அமைத்துவிட்டு புதிய ரத்தத்தை பாய்ச்ச வேண்டும். அப்படி பாய்ச்சுகிற ரத்தம் விடுதலை புலிகளுடைய ரத்தத்தை இளைஞர்களிலே பாய்ச்ச வேண்டும் என்ற அடிப்படையில்தான் விடுதலை புலிகளுடைய பிரபாகரன் பிறந்த நாளான நவம்பர் 26ஆம் நாள் தமிழ் புலிகள் என்கிற ஒரு பேரியக்கத்தை 2008ஆம் ஆண்டு கட்டி வைத்து இன்றைக்கு வரைக்கும் சமரசம் இல்லாமல் போராட்ட களத்திலே நின்று போராடிக் கொண்டிருக்கிற ஒரே இயக்கம், ஒப்பற்ற இயக்கம் தமிழ்நாட்டில் தமிழ் புலிகளை போன்ற ஒரு இயக்கத்தை காக்க முடியுமா? கேஸ் போடுறான், இதுக்கும் போடுவான். அவனுக்கு அறிவு இருக்காது, அழக கொடுத்ததான் பேசுறாங்க. கேஸ் போடக்கூடாது அவனுக்கு தெரியாது. கேஸ் போடுவான், போடு. நான் கட்சிக்குள்ள வருகிற போதே வாயில வாக்கரிசியை போட்டு வந்திருக்கிறோம். என்னுடைய உடம்பில் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறவரை, இந்த எளிய மக்களை அமைப்பவரை, அரசியலாய் பிறக்காதவரை இந்த புலி எதுக்கும் பயன்படாது. நாங்கள் பிரபாகரனுடைய வரலாறை படிச்சுட்டு மட்டும் வரல. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பிரபாகரனை பின்பற்றக்கூடிய அவர் அளவுக்கு நாங்கள் பின்பற்ற முடியாது. அவர் செய்த தியாகத்தை எங்களால் செய்ய முடியாது. நான் மற்றவங்க மாதிரி பொய்யெல்லாம் எனக்கு பேச தெரியாது. நான் பிரபாகரனோட போட்டா இருந்தேன், பிரபாகரனோட அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன்னு எனக்கு பேச தெரியாது. அதனால நான் பிரபாகரனா இருக்க முடியாது. பிரபாகரனை போல இருப்பதற்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்திலேயே பிரபாகரனை போன்ற ஒரு தலைவனை பின்பற்றுவதற்கு இங்கே ஒரு பெருமை கிடையாது. நல்ல எல்லாம் சொல்றான். பிரபாகரனை கூப்பிட்டு இந்த தமிழ்நாட்டில் தமிழர்கள் நாங்கள் விடுதலை போராட்டம் நடத்திக்கலாம், நீங்க போய் தமிழ்நாட்டில் நடத்துங்கன்னு சொல்லி ஒரு மீட்டிங் போட்டு அந்த பொறுப்பு கூட இங்க தமிழ்நாட்டில் சில தலைவர்கள் ஒப்படைச்ச மாதிரியே பிரபாகரன் பேசிக்கிறார். உண்மையிலேயே பிரபாகரனை பேசுவதற்கு தகுதி இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் புலிகளுக்கு மட்டும்தான். 13 வருஷம் ஆச்சு. 14 வருஷம் நடிகர் போயிருக்கோம். 13 வருஷமும் தொடர்ந்து பிறந்த நாளையும் மாவீர நாளையும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகளாக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பேர் தமிழ் புலிகள். அது மட்டும் இல்ல, பிரபாகரன் நீங்க சாதாரணமா துப்பாக்கி எடுத்தாரு படம் நடத்தினாரு மட்டுமில்ல, பிரபாகரனுடைய தன்னுடைய படையில் இங்க எப்படி சாதி பிரச்சனை இருக்கோ அதே மாதிரி ஈழத்துல சாதி பிரச்சனை இருக்கு, தமிழகத்திலையும் சாதி பிரச்சனை இருக்கு. அங்கேயும் இந்த சாதி அந்த சாதி பிரச்சனை இருக்கு. அங்க விடுதலை புலிகள் ஒரு இயக்கத்தை உருவாகிற பிறகு இந்த இயக்கம் வளருவதற்கும் இந்த இயக்கம் வெற்றியடைவதற்கும் தடையாக சாதி இருக்குன்னு அவர் நம்பினார். இந்த சாதியை ஒழிக்கணும்னு அவர் நம்பினார். நம்பினது மட்டுமல்ல, சாதி இருக்குன்னு ஒத்துக்கிட்டது மட்டுமல்ல, விடுதலை புலிகள் இயக்கத்திலே சாதிய சிந்தனையோடு எவன் ஒருவன் இருந்தாலும் அவன் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்து சாதிய சிந்தனையில் ஒருவன் விடுதலை புலிகளே இருக்க தகுதியற்றவன் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்த தலைவன் மாவீரன் பிரபாகரன். 82களில் பிரபாகரன் மதுரையில் கண்டிஷன் எழுதி கொண்டிருந்தார். மெட்ராஸ் உமா மகேஸ்வரன் சொல்லி ஒரு போராளி குழுவை இவருக்கு துப்பாக்கி சூடு நடந்து கண்டிஷன் எழுதி மதுரையில் கொண்டிருந்தார். அப்போ 70லிருந்து 82, 83 வரைக்கும் மதுரையில்
ஏன்னா அதுதான் விடுதலை புலிகள் கொடுத்த பயிற்சி. அதுதான் நீ என்ன செய்யணும்னு நீ எனக்கு ஆயுதம் கொடுத்தியா, எனக்கும் உனக்கு தெரிஞ்சா போதும், எவ்வளவு தெரிவிப்பது அப்படின்னு அவங்களுக்கு உதவி செஞ்சவங்க அமைதியா இருக்காங்க. அப்படி அமைதியா இருக்கிற போது இங்க பதவி இருக்கிற போது இங்க சில விடுதலை புலிகள் மதுரையில, கோயம்புத்தூர்ல, சேலத்துல எல்லாம் பயிற்சி எடுத்தாங்க. அப்படி எடுக்கிற போது அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை வருது. அந்த உணவு பற்றாக்குறை வருகிற போது வெளியே பட்டியல் சாதிக்காங்க, தலித் மக்களும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவு இருக்கிறாங்க. அப்ப மாட்டுக்கறி உணவு தமிழ்நாட்டில் கொடுக்கிறாங்க. இங்க பயிற்சி எடுக்கப்பட்ட அந்த விடுதலை புலிகளை ஒருத்தர் நான் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சாப்பிடலாம். இந்த செய்தி தலைவர் கவனத்துக்கு போகுது. அப்புறம் மாட்டுக்கறி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஏன் மாட்டுக்கறி சாப்பிடலாம், அவர் ஒரு இடைநிலை சாதியா இருக்கிறாரு, மாட்டுக்கறி இங்க கீழ் சாதிக்காரங்க தான் சாப்பிடுறாங்க, அதனால அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுகிற போது மாட்டுக்கறி சாப்பிடாதவன், அதை ஒரு சாதியற்ற தாழ்வு என்கின்ற அடிப்படையில் பார்க்கிறவன் விடுதலை புலிகளாக இருப்பதற்கு தகுதியை சொல்லி நீ மாட்டுக்கறிய சாப்பிட மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் சொல்ற மாதிரி அதுதான் அந்த சாதியை ஒளி. ஏன் நான் சொல்றேன்னா சாதி ஒழிப்புல பிரபாகரன் தெளிவா இருந்தாரு. ஆனால் இன்றைக்கு பிரபாகரன் பெயரை பயன்படுத்திக் கொண்டு அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்திக் கொண்டு எப்படி ஏவாரம் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா. நான் நேற்று பிறந்தநாள் காலையில ஒன்று சொன்னேன், நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில். ஏன்னா தமிழ்நாட்டில் ஈழ அரசியல் ஒண்ணு, தமிழ்நாட்டு அரசியல் ஒண்ணு. ஈழ அரசியல பார்ப்பனியம் சிங்களர் மூலமாக கைப்பற்றி விட்டது, அது வேற விஷயம். இப்ப தமிழ்நாட்டு அரசியல பார்ப்பனியம் கைப்பற்ற துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல கைப்பற்ற முடியல. என்ன காரணம்? இங்க பெரியார் ஒருத்தர் கடவுள் மறுப்பு கோட்பாடு, சமூக நீதி கோட்பாடு, சாதி மறுப்பு கோட்பாடு, தீண்டாமை கோட்பாடு, இப்படி பல கோட்பாடுகள் இந்த மண்ணில் விதைச்சு அம்பேத்கர் போன்ற தலைவருடைய சிந்தனையெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் பரப்பி இங்க பார்ப்பனியத்திற்கு எதிராக ஒரு சரியான கட்டமைப்பை நீதி கட்சி, திராவிட கட்சிகள், இப்படி பல கட்சிகள் சேர்ந்து பார்ப்பனியத்திற்கு எதிராக சங் பரிவாரிகளுக்கு எதிராக ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறார்கள். இதை உடைப்பதற்கு பார்ப்பனியம் துடிக்கிறது. அப்ப இதை உடைக்கணும்னா என்ன செய்யணும்? இங்க மூன்று கருத்து அவருக்கு பிரச்சனையா இருக்கு. பெரியாரியமா இருக்கலாம், மார்க்சியமா இருக்கலாம், அம்பேத்கரியமாக இருக்கலாம், திராவிட கருத்தாக இருக்கலாம். எனவே திராவிட கருத்தை வீழ்த்தணும். என்ன செய்யணும்? தமிழர்கள் நீங்க சொல்லுங்க, தமிழ் தேசியம் சொல்லுங்க, திராவிடம் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லுங்க. இப்படி பேசுனீங்கன்னா எளிமையா உணர்ச்சி வசப்படுத்தப்பட்டு ஒரு குழுவை உருவாக்க முடியும் ஒருவரால். இப்போ வேற ஒண்ணும் இல்லை, உன்னை நான் தமிழன்னு சொல்லி இந்த இயக்கத்துக்கு வாங்க சொல்றேன், உன்னை சக்கிலியன்னு சொல்லி இந்த இயக்கத்துக்கு வாங்க சொன்னா ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வருவான், வர மாட்டானா? வருவான். உன்னை பதையன்னு சொல்லி நான் இந்த கட்சிக்கு கூப்பிடுறேன்னு வச்சுக்க, ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வருவான். ஆனா நான் அப்படி வராதுன்னு சொல்றேன். பல்லனா வராத, பதையனா வராத, சக்கிலியனா வராத, கொரோனா வராத, காட்டு நாயக்கனா வராத, இடைநிலை சாதிக்காரனா வராத, பார்ப்பனா வராத, சாதி இல்லை என்று சொல்லக்கூடிய தமிழனாக நீ இந்த கட்சிக்கு வாங்க நான் சொல்றேன். ஆனா சாதி பேர சொன்னா என்னால எளிமையுடைய அமைப்பா அரசியல் ஆயிரக்கணக்கில் திரட்ட முடியும். அது மாதிரிதான் பார்ப்பனியத்துக்கு எதிராக உன்னை திராவிடன்னு சொல்லி இழுத்தா கொஞ்சம் சிக்கல் இருக்கத்தான் செய்யும். எண்ணிக்கை குறைவாக கூட இருக்கலாம். பெரியாரியம் என்று சொல்லி உன்னை இழுத்தால் அதுல சிக்கல் இருக்கலாம். ஏன்னா பெரியார் கடவுள் மறுப்பு பேசுறாரு, இவங்க போகக்கூடாது, இவங்க எல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்றீங்கன்னு சொல்லிடுவாங்க. அன்பாக இப்படிப்பட்ட சிக்கல்களுக்குள்ளெல்லாம் உள்ள நுழையணும். அப்ப நுழையும் போது என்ன சொல்றது? திராவிடத்தை வீழ்த்த ஒரு குழு, தமிழர் பேர்ல போ, தமிழ் தேசியங்கிற பேர்ல போ, தமிழ் இனவாதங்கிற பேர்ல போ, பல பேர் எல்லாமே வச்சு அனுப்புறேன். இப்ப பெரியார் இருக்கணும். இப்ப பெரியார் சில பேர் கடவுள் மறுப்பை கூட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு மனநிலை கூட சில பேசுறதை நம்மளால பார்க்க முடியும். இப்ப அம்பேத்கர் மத்தியில சில குழுக்களை
அப்படியே அந்தந்த சாதிக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க, அவனை போய் உள்ள கொண்டு வராங்க. அப்படியே பெரியார் படத்தை எடுத்து நீ பெரியாரை எதிரியா கொண்டு போயிட்டான். நீ பெரியார போறதே பாவங்கிற அளவுக்கு உதவியா மாத்திட்டாங்க பார்ப்பேன். இப்படித்தான் அம்பேத்கரிசிகள் மத்தியில ஒரு குழு அனுப்புறான், முற்போக்குவாதிகள் ஒரு குழு அனுப்புறான். அதே போல திராவிட கருத்தை வீழ்த்துவதற்காக தமிழர்கள் என்கிற பொருளில் பல குழுக்கள் வேலை செய்யறாங்க. இவன் என்ன சொல்றான்? திராவிடம் போலியானது, திராவிடம் என்று ஒன்று இருக்கா, எங்க வரலாற்றுல காட்டுங்கன்னு கேட்கிறான். கேட்கிறவன் யாரு? பிரபாகரன் பேரை சொல்லிட்டு கேட்கிறான். அதான் நமக்கு பயமா இருக்கு. ஐயோ, இவன் பிரபாகரன் படத்தை வச்சு சொல்றான், தமிழர்களுக்கான தலைவர், உலக தலைவர் பிரபாகரன் பேரை சொல்லி பேசுறதுனால நம்மள எடுத்து பேச முடியாதுன்னு நினைக்கிறான். ஆனா பிரபாகரன் பிறந்தனாலேயே கட்சி தலைவர் எனக்கு எவன் பார்த்து பயம் இல்லை. நான் பிரபாகரனுக்கு எனக்கு கருத்தியலுடைய நேரடியாக தொடர்பு. நான் கேட்கிறேன், திராவிடம் போலின்னு சொல்றீங்க, நான் கேட்கிறேன், நீ தலைவர்னு சொல்ல பிரபாகரன் திராவிடத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு? திராவிடம் இல்லை என்று விடுதலை புலிகள் சொல்லியிருக்கிறார்களா? விடுதலை புலிகள் இயக்கம் உருவாவதற்கு முன்பாகவே 1940 விடுதலையெல்லாம் அடையல. திராவிடர் கழகம் என்கிற ஒரு கழகம் 1944 தான் உருவாச்சு. திராவிடர் கழகம் உருவாவதற்கு முன்பாகவே 1940 வெள்ளைக்காரங்கிட்ட ஈழத்தமிழர்கள் ஒரு மனு கொடுக்குறாங்க. அந்த மனுல என்ன சொல்ல தெரியுமா? இந்த சிங்கள நாட்டுல சிங்களர்கள் ஒரு இனம் இருக்கு, தமிழ் பேசக்கூடிய திராவிடர்கள் ஒரு இனம் இருக்குன்னு சொல்லி வெள்ளைக்காரங்க என்ன மனு கொடுக்குறாங்க. சிங்களர்களை வேறமாகவும் திராவிடர்களை வேறையாகவும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு 40 ஈழத்தமிழர்கள் அங்க மனு கொடுக்குறாங்க. அப்போ ஈழத்தமிழர்கள் யாரு? நீ புலி வேற, ஈழத்தமிழர் வேற இல்ல. விடுதலை புலிகள் ஈழத்தமிழரும் நானே இருந்த பார்த்தா புலி ஈழத்தமிழர் இல்ல, ஈழத்தமிழர் புலி இல்ல. அப்போ விடுதலை புலிகளுடைய மக்கள் எந்த மக்களுக்காக போராடினாலும் அந்த மக்கள் 40 தன்னை திராவிடனாகத்தான் உணர்ந்தான். அப்படிதான் மனு கொடுத்திருக்கிறான். சரி, எப்பெல்லாம் விடுதலை புலிகள் வரலங்க, ஒருவேளை விடுதலை புலிகள் வந்திருந்தா அதெல்லாம் நீக்கிட்டு கூட சொல்ல போகணும். விடுதலை புலிகள் 72 உருவானாங்க. அப்ப அவங்க வச்ச பேர் வந்து புதிய தமிழ் புலிகள். 1972 பிரபாகரன் வச்ச பேரு இயக்கத்துக்கு புதிய தமிழ் புலிகள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ் புலிகள் யார் பேர் வச்சோம். அப்போ பிரபாகரன் தன்னுடைய இயக்கத்துக்கு புதிய தமிழ் புலிகள் வச்சார் இல்லையா, அந்த புதியங்களை நீக்கிட்டு தான் நமக்கு தமிழ் புலிகள் வச்சிருக்கோம். இவர் தான் 72க்கு பிறகு 76 அந்த புதிய தமிழ் புலிகள் பேரை விடுதலை புலிகள் மாற்றார். அது 76 76க்கு பிறகு 78 கியூபாவில் ஒரு மீட்டிங் நடக்குது. என்ன மீட்டிங்? யாரெல்லாம் இந்த இன விடுதலைக்காக போராடுறாங்களோ இந்த யுத்த குழுக்களை, இந்த போராட்ட குழுக்களை அழைச்சி பேசுறதுக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அப்ப கியூபாவில் 78 நடந்த அந்த கான்ஃபரன்ஸ்ல, அந்த மீட்டிங்ல, அந்த கூட்டத்துல விடுதலை புலிகளை நேரடியாக பங்கெடுக்கிறாங்க. அப்படி பங்கெடுக்கிற போது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இலங்கையில் இருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய திராவிடர்களின் சார்பே நான் வந்திருக்கிறேன் விடுதலை புலிகள் கீவா மாநாட்டில் பேசுறாங்க. நான் என்ன கேட்கிறேன்? திராவிடம் சொல்லக்கூடிய வாயை அடிக்க வேண்டும், போலியானது கத்திரி இல்ல. திராவிடம் சொல்றேன், அதுல இருப்ப இதுல இருப்பேன்னு சொல்றீங்க. இப்ப நான் சொல்றேன், விடுதலை புலிகளே ஈழத்தமிழர்களை திராவிடர்கள் தான் சொல்றாங்க. நீ பிரபாகரனுக்கு போய் இப்படி பேசி பார்க்க முடியுமா? விடுதலை புலிகளை பார்த்து இப்படி பேச முடியுமா? ஈழத்தமிழர்களை பார்த்து நீங்கள் இப்படி பேசுவது அநியாயம் என்று பேச முடியுமா? பெரியார் பேசிட்டாரா? பெரியாருக்கு முன்னாலே ஈழத்தமிழர் பேசிட்டாயா? உனக்கு பெரியார் தான் கிடைச்சனா? உனக்கு பெரியார் தான் கிடைப்பாங்க. ஏன்னா உன்னுடைய டார்கெட்டே பெரியார் தானே. நீ பெரியார் மட்டும்தான் பேசணும். ஏன்னா நீ பெரியார் என்கிற கடப்பாறையாம், பெரியார் என்கிற அந்த உருப்படையாத பாறையாம் தமிழ்நாட்டில் சமூக நீதியை பேசுகிறது, சாதி ஒழிப்பை பேசுகிறது, இங்கே மதத்தான சமத்துவத்தை பேசுகிறது. இந்த சமூக நீதியும் இந்த சமத்துவம் தான் பார்ப்பனியத்துக்கு இடையூறாக இருப்பது. எனவே பார்ப்பனியத்துடைய கைக்குலிகளாக இன்றைக்கு பல தமிழ் தேசிய தலைவர்கள் பிரபாகரன் பெயரிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடத்திலே இருந்து ஈழத்தமிழர்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை பாதுகாப்பது கூட ஒரு முற்போக்கு சக்தியாக எம்மை போன்றவர்களுக்கு அடிப்படை கடமை உண்டு என்கிற அடிப்படையில் தான் இந்த விமர்சனம். இது கூட இந்த மக்கள் மேலே அக்கறை இல்லை. யார் மேலே எனக்கு தனிப்பட்ட விமர்சனம் கிடையாது.
சரியான பாதையில் நின்றிருக்க வேண்டும் என்பதற்காக. எனவே அப்படிப்பட்ட இருவரும் அரசியலை சரியாக கவனித்து தொடங்கிய இயக்கம் எங்களுடைய இயக்கம். தமிழில் அரசியலை பற்றியும் தெரியும், தமிழ்நாட்டு அரசியலை பற்றியும் தெரியும். தமிழில் அரசியல் வரலாற்றில் விடுதலை புலிகளை தவிர்த்த ஒரு வரலாறு உலகத்தில் எவனும் படைக்க முடியாது. அதே போலதான் தமிழ்நாட்டு அரசியலில் தந்தை பெரியாரை தவிர்த்த ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் படைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்தான் போட வேண்டிய செயல். வேற ஒண்ணும் இல்லை, ரொம்ப எளிமையான. ஏன்னா ஒரு இடதுசாரி சிந்தனை என்பது என்ன? இடதுசாரி சிந்தனை என்பது சாதாரண விஷயம். சரியை சரின்னு சொல்லணும், தப்ப தப்புன்னு சொல்லணும். இப்போ நாங்களாம் அடிக்கடி பேசிக்குவோம், ஒருத்தனை நல்லவனா கெட்டவனா, ஒருத்தர் பேசுறது நல்ல அரசியலா கெட்ட அரசியலா அடையாளப்படுத்துறதுக்கு ரெண்டே விஷயம் போதும். ஈழத் தமிழர்களுக்காக நாங்கள் போராடுகிறோம், மாவீரர்களை வணங்குகிறோம், தலைவர் பிரபாகரனை போற்றுவோம், ஈழத் தமிழர் பிரச்சனையில ஓங்கி கத்துவோம். இங்க சாதி பிரச்சனை நடந்துகிற போது அது கண்டிக்கிறது அப்படின்னா அப்படியே மைக்கு ஈழத்தமிழர் மக்கள் போயிட்டு ஈழத்தமிழர்களுடைய விடுதலை கிடைக்காம எனக்கு சாத்தியமில்லை அப்படின்னு பேசுவாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இப்ப சாதியவாதி வந்து பேர் இருக்கிறான். பல்லனாக பழையனாக சக்தியனாக அணிதிரட்ட வேண்டும், சக்திய படை அணிதிரட்ட வேண்டும் என்று பேசுவான். ஈழத்தமிழர் அப்படின்னு கேட்டா ஈழத்தமிழர் அப்படின்னு சாதி அரசியல் பேசுவோம், ஈழத்தமிழரை பத்தி பேச மாட்டான். சாதி அரசியல் பேசுவோம், தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக பேச மாட்டான். ஈழத்தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டு தமிழர்களுக்காக பேசுவோம், சாதிகளுக்காக பேச மாட்டான். ரொம்ப எளிமையான அடையாளம். ஆனால் இரண்டையும் இரட்டைக்குள்ள துப்பாக்கியாக சாதி ஒழிப்பா வளர்த்து இருக்கிற கட்சி, ஈழத்தமிழர் பிரச்சனையா வளர்த்து இருக்கிற கட்சி, தாய் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனையா வளர்த்து இருக்கிற கட்சி, தீண்டாமை ஒழிப்பு பிரச்சனையா வளர்த்து இருக்கிற கட்சி, சாதியான படுகொலையா வளர்த்து அளிக்கக்கூடிய கட்சி தமிழ்நாட்டு தமிழ் பிரிவுதான் ஒரு கட்சி. உள்ளே பெரியாருக்காக ஊரெல்லாம் பேசலாம், கூடங்கள் அணு பிரச்சனையா ஊரெல்லாம் பேசலாம். நாங்க தண்ணி உறிஞ்சினாங்க, தடுக்க போறோம், மணலை தடுக்க போறோம். ராஜா மணலை கொள்ளையடிக்கிறா நாங்கள் களத்துல தான் நிற்கிறோம், தண்ணியை கொள்ளையடிக்கிறா நாங்கள் களத்துல தான் நிற்கிறோம். முல்லை பெரியார் நாங்கள் நிற்கிறோம். ஈழத்தமிழர் பிரச்சனையா உன்னை விட அதிகமாக நிற்கிறோம். நான் கேட்கிறேன், இத்தனை பிரச்சனை நீ தெரியல, நான் நிற்கிறேன்ல. இந்த கண்ணகி முருகேசன் படத்துக்கு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. ஏங்க தீர்ப்பு பத்தி கொஞ்சம் பேசுறது, தீர்ப்பு பத்தி பேச இந்த சாதி ஆணவப்படுகொலை நடந்துருச்சு. 18 வயசு நிரம்பிய ஒரு பெண்ணை 21 வயது நிரம்பிய ஒரு ஆண் மனம் விரும்பினால் திருமணம் செய்யலாம் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்திற்கு உட்பட்டு தான் காதல் திருமணங்கள் நடக்கிறது. நடந்த பிறகு அவனை கீழ்சாதி என்பதற்காக கழுத்தை எடுத்து போடக்கூடிய கொடுமை நடக்கிறா இல்லையா? கோபுரத்து படுகொலை எப்படி நடந்துச்சு? திவ்யா இளவரசனுடைய அந்த நிலையிலே இளவரசன் ஏன் கொலை செய்யப்பட்டான்? ஒருத்தே வந்து போறாங்க, ஒருத்தே வரல. இன்னைக்கு போட்டுக்கு ரோட்டுக்கு 4000 நடந்துகிட்டே இருக்குல்ல, எங்க காணோம்? நான் கூட கேட்டேன், அப்ப அதுவே அவரே தலைவர் ஒரு நாள் சொல்லியிருக்காரு, என்னடா ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா நல்லது நடந்தா இது பெரியார் பண்பட்டவன் பேசுறான், இதே நாட்டுல இதே தமிழ்நாட்டில் தப்பு நடந்துச்சுன்னா பெரியார் பேசுறான காணும்னு சொல்றோம். ஆனா நான் பார்க்கிறேன், என்னுடைய அறிவுக்கு வரை பார்க்கிறேன், சாதி ஆணவப்படுகொலை நடக்குதா, தீண்டாமை பிரச்சனை நடக்குதா, இந்த பிரச்சனைகள்லாம் நான் பார்க்கிறேன். யாரெல்லாம் திராவிட அரசியல் பேசுறாங்களோ அவங்க எல்லாம் கலந்து நிற்கிறாங்க, உண்மையிலே கலந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு சொல்லப்போனா திராவிட அரசியல் பேசுபவர்கள்லாம் சாதி ஒழிப்பு களத்தில் எங்களோடு கைகோர்த்து இருக்கக்கூடிய தலைவர்களாக இயக்கங்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அவங்களாம் நானும் திராவிடத்தை பேச முடியல. ஏன்னா கை கொடுக்கிறது அவங்க தான், பேசுறது அவங்க தான். நானும் பார்க்கிறேன், தமிழ் தேசியம் பேசுறவங்க நானும் சாதி ஆணவப்படுகொலைக்கு ஆர்ப்பாட்டத்தை கூப்பிடுறேன். அது எவனாவது ஒரு சாதி கொண்டுருப்பானா? ஒருத்தரை கொண்டா இன்னொரு சாதி இங்க வந்து ஒரு தமிழன் ஒரு தமிழனை கொண்டுட்டான்னு போக முடியாது. ஒண்ணு இடைநிலை சாதியில் இருக்கிற ஒரு சாதி தான் இங்க இருக்கிற கீழ் சாதிக்கான கொண்டிருப்பான். அப்ப அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினா நீ அந்த சாதியை அழிச்சு பேச வேண்டியது, அது ரொம்ப முக்கியம். நாங்களும் இருக்கிறோம், அது இலவச பிரச்சனையா இருக்கட்டும், பௌர்ணமாத பிரச்சனையா இருக்கட்டும், இதுல எல்லாம் நாங்கள்
அவர் இடையில சார்ந்த ஒரு சாதியாக தான் இருப்பார். என்ன சாதி எனக்கு தெரியல. கணக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப பேர் எனக்கு திரும்ப அது என்ன சாதி கேட்டு இருக்கிறாங்க. நான் பல வருஷமா பேசிட்டு அவங்க எந்த சாதி எனக்கு தெரியல. அப்புறம் கணக்கு செய்யாத கேட்பாங்க, எனக்கு தெரியாது, சொல்லவும் வேண்டாம். நான் சாதி பார்த்து பல அளவுக்கு ஒரு சாட்டை அரசியல் நான் பண்ணுறேன். அவ்வளவுதான். பிரச்சனையை கண்டு துணி சேர்க்க சொல்லுவாங்க. பிரச்சனையை கண்டு துடிக்கிறாயா அப்படின்னு சொன்னா நீ என்னுடைய தோழர். அதே மாதிரிதான் சாதி ஒழிப்புக்கு யாரெல்லாம் துடிக்கிறார்களோ அவரெல்லாம் என்னுடைய தோழர். ஆனா இப்ப தமிழ் தேசிய பேசுறா முதல் பத்தி என்ன சாதின்னு கேட்கிறான். என்ன சாதினா கேட்கிறேன். அந்த குடி அரசு குடி பார்த்தா எது தமிழ் குடி, எது தெலுங்கு குடி, எது கன்னட குடின்னு பார்க்க முடியுமா? குடியரசியல்ல சாதி அரசியலுக்கு குடியரசியல் ஒரு பேர் வச்சிருக்காங்க. இப்படி சாதியை ஒழிப்புங்கிறது தான் சமுதாயம். ஆனா சாதியை கேட்கறதுனால இப்ப சாதியை ஒழிக்க முடியும். அப்ப இவங்கதான் புரிச்சுக்கிறாங்களா? இவங்க சொல்ற நான் மட்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா வரமா வராது அவருக்கே தெரியும். அவர் சொல்றாரு, என் கையில ஒரு நிலத்தை கொடுத்துப்பா, சாதி ஆணவப்படுவதை நினைக்குமா? அப்படி இருந்தால் அடுத்த நாள் அந்த கொலை செய்யப்படுது. எப்படி செய்தி பார்த்தீங்களா? சாதி ஆணவப்படுவதை நடத்தினால் அடுத்த நாள் கொலை செய்ய. நான் என்ன சொல்றேன், என் பிள்ளைதான் செத்து போச்சு, என் தம்பி தான் செத்தான். ஆனா நானே சொல்றேன், கொன்னவனை கொல்லணுக்கு எங்க நோக்கம்ல சாமி, அதுவும் ஒரு உயிர் தான். என் உயிரை பறிக்கக்கூடிய சாதி தலைவராயே உன்னுடைய உயிரை கூட அழிக்கக்கூடிய கொலைக்கு கொலை தீர்வாக. ஆனா என்ன பேசுற, என் பிள்ளைய கொண்டா எப்படி நினைக்கிறோம்? அது எப்படி நீயா கட்டிக்கிறியா? அதுவே தப்பு. நீ பேசுற அரசியல் தப்பு. அப்புறம் இனவாதிகள் என்ன பேசுவான், வலதுசாரி அரசியல் இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க? அப்படி கிடையாது. ஆனா நேரத்தை ஒரு குறிப்பிட்டு படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு பார்த்தேன், பிரபாகர் ரொம்ப தப்பு பண்ணிட்டாரோ, நிறைய பேர் காலம் கொடுத்தாரோ, ஒரு தேவையில்லாம பல வருஷமா ரூபாய் எடுத்து கொண்டாடி குடும்பத்தை விட்டு காலம் தெரிஞ்சுட்டாரோ நினைக்கிறேன். ஏன்னா அந்த சீமான் ஒரு மேடையில் பேசுறாரு, எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்தா போதும், ஐநா சபையில் நான் பேசுறேன்னா தமிழ் அடுத்த நாள் தீர்வு மேடை பேசு 1 மணி நேரம் பிரபாகரன் என் உண்மையை எனக்கு பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிடுவானே. ஏன்னா தேவையில்லாம துப்பாக்கி சொல்றது தோணுச்சு. கண்டிப்பா பார்ப்பேன் ஒரு நாள் சொல்லுவேன். சாதி ஒழிப்பு யார் வேணாலும் தமிழர்களுக்கான அரசியல் பேசலாம், யார் வேணாலும் இங்க சமத்துவம்னு சொல்லலாம், சமூக நீதி வாயில சொல்லலாம். அந்த சமூக நீதியை, சமத்துவத்தை, சாதி ஒழிப்பை நடைமுறைப்படுத்துறது இருக்குல்ல, இது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் எங்களோட அந்த களத்தில் இருந்து உணர்வுகள் தான் தெரியும். நான் இன்னைக்கு ஏன் எல்லாரும் நினைச்சிருக்கீங்க குழந்தைகளையும் பெரியவங்க ஏன் போக சொல்லியிருந்தேன். எங்களுக்கு கிடைக்கிறது ஒரு வேளை சுறுசுறுங்க, 7 மணிக்கு நைட்டு சுறுபஞ்சு சாப்பிடுவோம். அதையும் நான் எடுத்து உட்கார வச்சு 11 மணிக்கு போனால் கட்சி ஆகி போயிடும். அதான் விஷயம். நான் உண்மையிலேயே இப்போ தாய்மார்களையும் குழந்தை ஏன் போக சொன்னேன். காலையில கஞ்சி இருக்குமோ இருக்காது, காட்டுக்கு போயிட்டு 3 மணிக்கு தான் உழவு வைப்பான். அவன் அந்த சோறு ஆக்கி அதை 7 மணி 8 மணிக்கு தான் குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடுவான். அந்த ஒரு ரூபாய் சோறு நான் மண்ணெண்ணி போட்டு விட்டாது இல்லையா? நீங்கெல்லாம் எழுதுறது, நீங்கெல்லாம் ஒரு சோறு சொன்னாலும் பரவாயில்ல. ஆனால் வயதானவர்களையும் குழந்தைகளையும் நான் மதிக்கணும்ல, அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. நான் கோபத்திலையோ அது வேற ஒன்றுலையும் பேசுறது ரொம்ப சாதாரண விஷயம். இதுதான் மக்களை தலைவர் பார்க்கறது, தலைவர் மக்களை பார்க்கறது. இப்படியெல்லாம் பேசணும், இப்படிலாம் இருக்கணும். 4 பேர் இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், 40 பேர் இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். சொந்த வீட்டுல 4 பேர் ஆண் பெண்ணு கொண்டாடி விஷயம். அப்பா தாத்தாங்கிற ஒரு குடும்பத்திலே ஒப்பும் இல்லை, சதறி போய் கிடக்கலாம். 40 பேர் ஒரு ஊர் இருக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஒன்றியத்துக்கு இருக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மாவட்டத்துக்கு இருக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழ் பிள்ளைகள் இருக்குன்னா அது அம்பேத்கரை, பெரியாரை, மார்க்ஸை, பிரபாகரை ஏற்றுக்கொண்ட தலைமை கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அறிவாற்றல் நமக்கு இருக்கிறவர்கள் நாம ரொம்ப வித்தியாசமான நேரத்தெல்லாம் பிறந்த நாள் மதுரையில் கொண்டாடணும். பிற கட்சிக்காரங்க நடத்துவாங்க.
இப்ப எங்க கட்சியில தமிழ் புலிகள் கட்சியில திருநாவுக்கரசு ஒரு தம்பி மிக தீவிரமா போறாங்க. சாதி ஒழிப்புக்காக கொண்டுட்டாங்க. இப்ப வேற கட்சியில என்ன செய்வாங்க, ஒரு கட்சியில சேர்ந்தாங்க கொண்டுட்டாங்க, இனிமே கட்சிக்காரன் அவங்க ஊருக்குள்ள வரதான் சொல்லுவான். ஆனா இப்ப திருநாவுக்கரசு செத்துட்டான், வேதனை வீரவன். ஆனா திருநாவுக்கரசு பிறகு கை குழந்தையோட கொண்டாட்டி மாமே அத்தவங்க எல்லாம் தமிழ் புலிகள். இதுதான் அந்த புலி. ஒருவன் புலியானால் 1000 பேர், ஒருவன் பலியானால் 1000 பேர் புலியாகவோ இல்லையோ அந்த குடும்பம் புலியாக மாறும். கல்வெட்டுல பண்ணி விஜி அவனை இதே மாதிரி இந்த சாதியை கூட்டாங்க. நானும் பார்த்தோம்னா கூட எல்லாரும் போராடி அது போராட்டம் வைக்கல. எனக்கு திருநாவுக்கரசு கூட தேடி எப்பயாவது நான் பார்ப்பேன். ஆனா இவரை நான் அடிக்கடி பார்ப்பேன். எனக்கு ஒரு நெருடல், ஐயோ நம்ம கட்சியில இருந்து சாதிக்கா போராடி சரி என்னதான் இருந்தாலும் அந்த செத்துட்டானே ஒரு வேதனை இருக்கு. அந்த குடும்பத்துக்கு என்ன செய்ய போறோம்ங்கிற ஒரு வேதனை இருக்கு பொதுவா. இந்த நேற்று குடும்பத்துக்கு பார்க்கிறேன், அந்த விஜயோடைய பிள்ளை கொண்டாட்டி அத்தை மாமா எல்லாரும் கூட வந்துருக்காங்க. அப்ப இங்க செத்தா அதை முடிக்கிறதுல விஷயம். அப்பதான் நினைச்சேன், ஆஹா உயிரை கொடுத்தாலாவது சரியான கருத்தை சொல்லி இந்த மக்கள் கண்டிப்போம்னா நம்ம சரியான பயணத்தை போயிட்டு ஒரு பிரச்சனை கிடையாது. எப்படி சாக கொடுத்தாலும் அவங்க எப்படி விடுவாங்க பார்த்தாங்களோ அதே போல தமிழ் புலிகளும் சாவை கொடுத்துட்டோம். சாவை கொடுத்தாலாவது இந்த மண்ணில் சாவை அழைத்து வருகிறாக போராடுவதனுடைய அடிப்படை கடமை என்ற அந்த உணர்வை நாங்கள் சரியான உணர்வுதான் உயிரிழா எங்கள் வயிறுக்கு சமம் என்று சொல்லிவிட்டாங்க. என் உயிரிழந்தால் இந்த உயிரினை விட்டு தர முடியாது என்று காலத்தை ஒரு பேரியக்கம் அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கு பிரபாகரன் பிறந்த நாள் கொண்டாடினாலும் சரி, மாநில நாள் கொண்டாடினாலும் சரி, ஒரு தகுதி இருக்கு. நேரம் கடந்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது ரொம்ப நேரம் உட்காந்துட்டீங்க. ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். இப்போ ஜெய்வின்னு ஒரு படம் வந்துச்சு. ஒரு உதாரணம் தான். நீங்க வாழ்க்கையில அண்ணன் பிரபாகரன் தான் சொல்லுவாங்க, வாழ்க்கை தான் எனக்கான தத்துவம்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில மனிதர்களை பார்க்கிற போது தான் பல தத்துவங்கள் பிறக்கும். இப்போ ஜெய்வின்னு ஒரு படம் வந்துச்சு. வந்தோடனே எல்லாரும் நல்லா இருந்தாங்க. எல்லாருமே நல்லா இருந்தாங்க. திடீர்னு ஒரு கட்சி, ஒரு இயக்கம், ஒரு சங்கம் வந்து இல்லை எங்க சமுதாயத்தை கொச்சைப்படுத்திச்சுன்னு ஒரு அறிக்கை விட்டாங்க. அப்போ எல்லாமே நல்லா இருந்துச்சு சொல்றவங்க அதுக்கு அடுத்து வந்து சொல்றாங்க, குறிப்பாக எதுக்கு ஒழுங்கு மாதிரி வெளிப்படையாக பேசுவாங்க. சீமான் அண்ணன் வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க. இப்போ ஒரு செய்தியாளர் கேட்கிறாங்க, ஒண்ணு ஜெய்பீம் நல்லா இருக்குன்னு சொல்லணும், இல்ல ஜெய்பீம் தப்புன்னு சொல்லணும். சரி, ஒரு இயக்கவாதி தப்புன்னு கூட சொல்லலாம், ஜெய்பீம் படம் எடுப்பது தப்புங்க. நான் வந்து வன்னியர் சங்க எடுத்தே வரவேற்கிறேன். ஏன்னா அவங்க கருத்து தப்புன்னு சொல்றதுக்கும் உரிமை இருக்குல்ல. அப்போ நான் என்ன சொல்லணும், நான் ஜெய்பீம் தமிழ் புலிகளுடைய கட்சி தலைவர், நீங்க என்கிட்ட ஒரு வீடியோ கேட்கறாங்க, என்ன சொல்லுவேன், ஜெய்பீம் சரின்னு சொல்றது தப்புன்னு சொல்லுவேன். ஆனா அப்படிதான் சீமான் கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, அது ஐயா அன்புமணி அவர்களுடைய உணர்வுகளையும் புறந்தள்ள முடியாது, வலி அவருடைய அந்த வலியை என்னால் உணர முடிகிறது. தம்பி அப்படி எடுத்துக்க கூடாது. என்ன சொல்றீங்க, எடுத்துக்க கூடாதா? எடுக்கலாமா? அன்புமணி உணர்வு சரியா, சூர்யாவோட உணர்வு எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. ஒரு படத்துல சினிமால எலெக்ஷன்ல ஓட்டு வந்துட்டு இந்த பக்கம் ஒரு நம்ம கிராமத்திலே பார்க்கலாம், இந்த பக்கம் ஒரு கட்சிக்காரன் கூட்டம் அப்படி போட்டுருப்பான், அந்த பக்கம் ஒரு கட்சிக்காரன் கூட்டம் அப்படி போட்டுருப்பான். நம்ம ஓட்டு போட போவோம், இந்த கட்சிக்காரன் கூட்டம் என் கட்சி போட்டு போடு, என் கட்சி போட்டு போடு, என் கட்சி போட்டு போடு, கண்டாத ஓட்டு போட்டுப்பாங்க. அது வரைக்கும் வந்துட்டே வருவாங்க. இவன் முடிஞ்சு அவன் போவான், என் ஜனத்துக்கு போட்டு உள்ள போய் ஓட்டு போட்டு வெளியில வருவான். ஏய் நான் என்ன ஓட்டு போட சொன்னேன் போட்டியா, நீங்க சொன்ன உங்க ஜனத்துக்கு போட்டேன்னுவான். அவன் இன்னொரு கூட்டே நான் ஏன் ஜனத்துல போட சொன்னா உங்க ஜனத்திலே போட்டேன்னுவான். அப்போ இவன் ஜனத்திலே ஓட்டு போட்டு அவன் ஜனத்திலே ஓட்டு போட்டான். எப்படா போட்டா இப்படி கேட்பீங்கிறத ரெண்டு சைடு கை வைக்கணும். அப்போ இப்ப சீமான் என்ன சொல்றாரு, அன்புமணிக்கு ஒரு குத்து, சூர்யாவுக்கு ஒரு குத்து. அண்ணன் திருமாவளவனுக்கு ஆதரவாகவும் இருப்பேன், அன்புமணிக்கு ஆதரவாகவும் இருப்பேன். அப்ப அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு குத்து, அங்க ராமதாசன் குத்து. என்ன ஏதாவது ஒரு பக்கம் குத்துங்கயா, ஏதாவது ஒரு பக்கம் ஒருத்தர் பக்கம், அதுதான் சமூகம். தராசுங்கிறது சமமா. நான் கூட சொல்றேன், மக்கள் நீதி மையம் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. மக்கள் நீதி மையம், அதாவது நடுவு, அதுல நடுநிலையா இருந்த ஒரு பேசுவார். நடுநிலைன்னு ஒண்ணு இருக்கா,
அந்த படம் இருளர் மக்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல ஒட்டுமொத்த சாதி வெறியர்களுடைய முகத்திலேயும் அம்பலப்படுத்தியிருக்கிறது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இது மாதிரியான விஷயத்துல தான் நீங்க அடையாளம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இந்த இளைஞர்கள் எந்ததையுமே செய்ய அப்பாட்டு கை தட்டிட்டே இருக்கான். இங்க விசிலடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தேவையில்லை, கைதட்டுறதுக்கு ஒரு கூட்டம் தேவையில்லை. கருத்தை கேட்டு கருத்தை சரியா தவறா என்று பார்க்கக்கூடிய அரசியலான கூட்டம் நமக்கு வேணும். எதுக்கு எடுத்தாலும் கைதட்டுறான். இங்க தமிழ்நாட்டு அரசியல் நான் சொன்னேன், ஈழ அரசியல்ல பிரபாகரன் தெளிவாக முடிவெடுத்திருக்கிறார். இந்த சுய நிர்ணய உரிமை, இந்த சிங்க அரசுடைய நான் ஒத்து போறேன் அப்படிலாம் பிரபாகரன் பேசலாம். அது சாத்தியம் முடிவு பண்றாரு. அப்போ விடுதலை தான் தீர்வு. அப்ப ஈழ விடுதலை, எனக்கு பேரு ஈழ விடுதலை. அப்ப சிங்கள அரசியலும் சுய நிர்ணய உரிமை கேட்க ஏன் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. பிரபாகரனை கூப்பிட்டு பேசுறாங்க, ஏன் பண்ணி ஆயுதத்தெல்லாம் கீழே போடு, அந்த ஈழத்துக்கு மட்டுமே உடைய முதலமைச்சர் ஆக்கப்படுறாங்க. எப்படி யாரோ உங்களை கூப்பிட்டு ஏழை கவுன்சிலர் ஆக்கணும்னா என்ன செய்வீங்க? அவ்வளவுதான், சரண்டர். ஒரு சாதாரண கவுன்சிலர் ஆக்குறது வேலை முடிஞ்சிச்சு. அவன் சொல்லுவான், நீங்க கவுன்சிலர் ஆகணும்னா தமிழ் புலிகள் கட்சி இருக்கக்கூடாது, ஏதாவது திமுக இல்லாம நல்லா இருக்கணும். ஆனா மாதிரி திமுக கூப்பிடுறாங்க, கவுன்சிலர் பிசிக்கு வரத்தாங்க. தமிழ் புலிகள் கட்சி கொஞ்ச நாள் அங்கே போயிட்டு அப்படியே அது தேர்தல் தமிழ் புலிகள் சாதாரண கவுன்சிலர் விஷயத்துல நான் சொல்றேன், சரி அது வேணாம் அப்படின்னு. அப்படி கவுன்சிலர் விஷயத்துக்கே இப்படி பேசுறோம். நம்ம முதலமைச்சர் பதவி தரணும்னு பிரபாகரன் கூப்பிடுறாங்க. பிரபாகரன் சொன்னார், நாம் சிங்கள அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஈழத்தில் முதலமைச்சராக இருந்தாலும் கூட ஈழ மக்களுக்கு எதையும் என்னால் செய்துவிட முடியாது. என் மக்களுக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும் நினைத்தால் அந்த ஈழ விடுதலையை அவர்களிடத்தில் ஒப்படைப்பதுதான் என்னுடைய நோக்கம். முதலமைச்சர் பதவி எனக்கு தேவையில்லை. ஆனா இப்படி ஒருத்தர் முதலமைச்சர் பதவிக்காகவே பிரபாகரன் நான் முதலமைச்சர் ஆனா தமிழ்நாட்டில் எல்லாமே நடந்திருக்கான், அதுக்கு கைதட்டலாம். அவர் கூடவே இருக்கிற மணிரத்னம் ஐயா சொல்றாரு, முதலமைச்சரே ஆனாலும் டெல்லியில நம்ம அடிமையா தான் இருக்கிறோம், டெல்லியில கட்டுப்படுத்தா இருக்கிறோம், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது சொல்றாருங்க. முதலமைச்சர் ஆகிட்டா கச்சத்தீவை மீட்கிறாரு. கச்சத்தீவை மீட்க முடியுமா? நான் கேட்கிறேன், நாளை சீமான் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ரைட், நீங்க ஆயிட்டீங்க. நான் கேட்கிறேன், முதலமைச்சராக ஆகிவிட்டால் கச்சத்தீவை மீட்க முடியும் என்று சீமான் அண்ணன் பேசுகிறார். அதற்கு முன்னமே கைதட்டுறான். அதற்கு நெய்தல் படையும் அமைப்பார். அது ஆயுதம் வாங்கி களத்தில் அடிக்குமா? எதை பேசினாலுமா இருக்கிறது? அப்ப இந்த இளைஞர்களுடைய படையை தவறா வழிநடத்துறாங்க. நான் கேட்கிறேன், முதலமைச்சர் ஆனாலும் கூட நம் இந்திய ஏகாதிபத்தியத்துடைய அடிமைகள் தான். நம்மால் தமிழ்நாட்டில் சில உரிமைகளை பெற முடியும், சில சலுகைகளை பெற முடியும். ஆனால் தமிழ்நாட்டிற்கான இன விடுதலை என்று பேசுகிறோமே, அந்த இன விடுதலை சாத்தியமில்லை. இந்த தமிழ்நாட்டில் இந்திய கட்டமைப்பு இருக்கு. இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன். இன்னும் நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன், வேற ஒண்ணுமே இல்லை. அண்ணன் சீமான் அண்ணன் பேசுறாங்கல்ல, நான் திரும்ப ஏன் அண்ணன் சொல்றேன்னா, எனக்கு அது திரும்பவும் சொல்ற அவருக்கு எனக்கு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. ஆனால் இளைஞர்களை சிந்திக்க வைப்பது என்னுடைய வேலையாக இருக்கு. நான் ஒண்ணு இல்லை, அண்ணன் சீமான் அண்ணன் பேசுற பேச்சை கேட்கிற இளைஞர்கள் அப்படியே கருணாநிதி அவர்களுடைய பேச்சை கேட்கல, அவருடைய இளைய பருவத்தில் இளைஞராக இருக்கிற நெருங்கி சீமான் பேசுறதுல அன்னைக்கு கருணாநிதி பேசுறாரு. அவர் செஞ்சால